அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். 10 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சபையில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்த மனநிலை அது ஒரு வித்தியாசமான மனநிலை. இன்னைக்கு வேறு மாதிரியான, அன்னைக்கு சில எதிர்பார்ப்புகளோட, சில பிரார்த்தனைகளோட, சில நம்பிக்கைகளோட நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போனோம். அந்த பிரிவு கூட கொஞ்சம் வலியும் சேர்ந்து இருந்திருக்கும். பிள்ளைய விட்டுட்டு போகிறோமே, எப்படி இருப்பான்னு தெரியலையே, இது வரைக்கும் அவனை பிரிஞ்சு இருந்ததில்லை, தடவையாக வெளியில் வர்றான், இப்படியெல்லாம் பல விஷயங்களோட ஒரு வழி கலந்த மனநிலையோடு இங்கேருந்து நம்ம பிரிஞ்சு சென்றிருப்போம். பிள்ளைங்களும் இங்கே தங்கி இருந்திருப்பாங்க. இப்போ 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு சந்திப்பு, மீண்டும் ஒரு அமர்வு. இது வேறு ஒரு வகையான மகிழ்ச்சி. பிள்ளைங்களுக்கும் மாணவர்களுக்குமே நம்ம வீட்டுக்கு திரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆவல், பெற்றவங்களோட மீண்டும் போகிறோம், வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலை. அதை விட முக்கியமாக இங்கே பல பேர் பழகியிருப்பான் ஒருத்தர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பிரியா விடை கொடுக்குற தருணங்கள் 10 நாள் தான். ஆனால் அந்த 10 நாள் என்பது ஒரே இடத்துல இருந்து, ஒரே இடத்துல சாப்பிட்டு, ஒரே மாதிரி தொழுது, ஒரே பாயில் படுத்து உருண்டு அப்படி இருந்ததுனால அந்த 10 நாள் என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய லாங் டைம் தான். பெரியவங்களை போல நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய அழுத்தம், நிறைய பிரச்சனையை மண்டையில் வச்சுக்காததுனால இந்த 10 நாளும் இவங்க மண்டையில் ஏறி இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு 10 நாள் போயிருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு 2 நாள் தான் மண்டையில் ஏறும், மீதி 8 நாள் ஏறாது. ஏன்னா நமக்கு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அங்கே என்னாச்சோ தெரியல, இங்கே இருக்க மாட்டோம். நம்ம பாடி இங்கே இருக்கும், அங்கே என்னாச்சோ தெரியலையே, மோட்ரு போட்டானா இல்லையே தெரியலையே, வேலைக்கு வந்தானா வரலையா தெரியலையே, அது எப்படி ஆச்சு, இது எப்படி ஆச்சுன்னு பெரியவங்களுடைய மூளையை வேறு பல விஷயங்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு 10 நாள் கொடுத்தா ஒரு 2 நாள் அதில் யூஸ்ஃபுல், ஒரு உபயோகமாக இருக்கும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும், சிறுவர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 10 நாள் கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் அளவிற்கு அதை அனுபவிக்கிற, அதை ஏற்றுக்கொள்கிற, அதை உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய மூளை இன்னும் கரெக்ட் ஆகலை. நம்ம மூளை ஆல்ரெடி கரெக்ட் ஆகிடுச்சு, அவங்க மூளை இன்னும் கரெக்ட் ஆகாததுனால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதனால் ஒரு வித்தியாசமான மனநிலை. எல்லாரும் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க, பாடம் நடத்தினவங்க, இதுக்காக வேண்டி உழைச்சவங்க, சமையல் பண்ணவங்க, பல்வேறு தரப்பினரும் எல்லாருமே தங்களுடைய பணியை ஓரளவுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளால் இயன்ற அளவுக்கு செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியை பெற்றிருக்கிற ஒரு தருணத்தில் நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்குறோம். இப்போ அதிகமான செய்திகளை பேசுகிற, உரை நிகழ்த்துகிற ஒரு தருணம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே மாணவர்களோடு பேச வேண்டிய அளவிற்கு நிறைய நேரம் கொடுத்து பேசப்பட்டிருக்கிறதுனால நம்மளும் விரைவாக வீடுகளுக்கு திரும்பி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறதுனால ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் சில விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டு நாம் இந்த சபையை நிறைவு செய்யலாம். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம துவக்க நாளிலே சொன்ன மாதிரி இங்கே அவங்க வந்துட்டு போனதுக்கு பிறகு அவங்க இடத்துல சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கக்கூடும். அந்த மாற்றங்களை வளர்த்து எடுத்து அதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அளவிற்கு உழைக்க வேண்டிய பொறுப்பு குடும்பத்தாராகிய உங்களுக்கு தான் இருக்கிறது. பெற்றோர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தான் அதிக பங்கு இருக்கிறது. இங்கே விதை தூவப்பட்டு விட்டது, லேசாக தண்ணீர் ஊற்றப்பட்டு விட்டது, தேவையான வெயில் கிடைக்கிற ஒரு சூழல் உண்டாக்கப்பட்டு விட்டது. அங்கே உள்ளுக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு சின்ன துளிர் ஒன்று பூமியை கிழித்து கொண்டு வெளியிலே வருவதை போல அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சிறு மாற்றம் வெளியிலே வரும். இந்த சிறு மாற்றம் ஒரு பெரும் மரமாக ஆகிற வரைக்கும் தொடர்ந்து நாம் உழைத்தால் அதுக்கு பிறகு நாம் உழைக்க தேவையில்லை, அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும். ஆனால் இன்னைக்கு துளிர் விட்டுருக்கிற இந்த துளிர் இருக்குல்ல, இது ரொம்ப கவனமாக பார்க்கணும். திடீர்னு ஆடு மேய்ஞ்சிரும், 2 நாள் கடுமையான வெயில் அடிச்சிருச்சுன்னா காஞ்சி போயிடும். தண்ணி ஊற்றாமல் பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா பராமரிப்பு இல்லாமல் அது வீணாக போயிடும். அந்த மாதிரி வீணாகி விடக்கூடாது என்று சொன்னால் ஒரு செடியை நடக்கூடிய ஒரு விவசாயி, ஒரு பயிரை நடக்கூடிய ஒரு விவசாயி எவ்வளவு கவனத்தோட அது வளர்ந்து முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாரோ, அதுபோல நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஃபாலோ செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களிடத்தில் வைக்கப்படுகிற முதல் கோரிக்கை. ஏன் இது கேட்கறதுக்கு உங்களுக்கு ஈஸி தான், ஆனால் செயல்படுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லவே இல்லை. ஒரு நாள் நீங்கள் அதை ஆர்வமோடு செய்ய வாய்ப்பு இருக்கிறது, 2 நாள் வாய்ப்பு இருக்கிறது, ஒரு 4 நாள் பிள்ளைங்க திரும்ப திரும்ப மக்கர் பண்ண இவன் இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் சோர்வடைஞ்சிருவீங்க. அவ்வாறு நீங்கள் சோர்வடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைங்களுடைய மேன்மையை, அவங்களுடைய வளர்ச்சியை, அவங்களுடைய வெற்றியை குறித்து கனவு காண்பதற்குரிய தகுதி உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்லக்கூடிய இந்த உதாரணம் இருக்குதே,
இந்த உதாரணம் நானாக சொல்லக்கூடிய உதாரணம் இல்லை, அல்லாஹ் தன் திருமலையில சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். அல்லாஹ் குர்ஆன்ல கணவன் மனைவி ஒரு குடும்பத்தினுடைய பந்தம் அஸ்திவாரம் எங்கிருந்து துவங்குது அப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவுல இருந்துதான் ஒரு குடும்பமே துவங்குது. இந்த குடும்ப உறவை பத்தி சொல்லும் போது குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லி காட்டுறான், ஒரு ஊமையா சொல்லி காட்டுறான். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபௌத்து ஹர்சக்கும் அன்னாஷத்தும், உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் என்ற ஒரு வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துகிறது. அப்படின்னா அந்த விளைநிலத்திலிருந்து வெளியாகக்கூடிய பயிர்கள் தான் நம்முடைய பிள்ளைகள். ஒரு விளைநிலம் ஒரு தோட்டம்னு சொன்னா அந்த தோட்டத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மரங்கள் தான் நம்முடைய பிள்ளைங்க. அப்ப நாம அந்த தோட்டத்தை அந்த பயிரை எப்படி பாதுகாப்போமோ அதுபோல நம்முடைய பிள்ளைங்களையும் நாம பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறது. அதனால தயவு செஞ்சு நீங்கள் இன்றிலிருந்து உங்களுடைய குழந்தைகளை ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணணும். அவங்க இடத்துல ஏற்பட்டிருக்கிற சில மாற்றங்களை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். நீங்கள் பொறுமையோடு இருந்து நீங்கள் அதை செயல்படுத்தி கொண்டு எதை நீங்க உங்க பிள்ளைங்களிடத்துல வளரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்களும் செய்து கொண்டு மீண்டும் 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 இடைவிடாமல் அவர்களுக்கு நீங்கள் அதை சொல்லிக்கொண்டே நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும். நினைவுபடுத்துகிற தருணத்தில் ஒரு கட்டத்தில் நீங்க கோபப்படுவதோ எரிச்சல் படுவதோ நாம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறானே என்கிற ஒரு மன உணர்வுக்கு ஆளாகிறதோ அப்படியெல்லாம் எந்த மனநிலைக்கு நீங்க வரவே கூடாது. ஏன்னா கற்பித்தல் என்பதற்கு முக்கியமான அடிப்படை என்னன்னா பொறுமை தான். ரொம்ப கற்பித்தல் பொறுமை இருந்தா மட்டும்தான் கற்பிக்க முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். பொறுமை இல்லைன்னு சொல்லி சொன்னா கற்பிக்க முடியாது. நான் கற்றுக்கொள்ளலாம், அவசரப்பட்டு கூட நான் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆனா அடுத்தவங்களுக்கு கற்பிக்கிறதா இருந்தா கண்டிப்பாக இடத்துல பொறுமை இருந்தா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு நான் கற்பிக்க முடியும். அது பிள்ளைங்களா இருந்தாலும் சரிதான். இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா அவங்க என்னெல்லாம் அவங்கள மாற்றங்களை நீங்க பார்க்க கூடும். இன்னும் இது எல்லாமே அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க கல்விக்குள்ள என்ன மாற்றத்தை எல்லாம் கொடுத்தான், என்ன சிந்தனை வெளிச்சத்தை கொடுத்தான் அப்படிங்கிறத அவங்க தான் வரக்கூடிய நாட்களை வெளிப்படுத்துவாங்க. இருந்தாலும் நாங்கள் கற்பித்த அடிப்படையில் ஒன்னு ரெண்டு உங்களுடைய நினைவுக்கு சொல்றதா இருந்தா முதலாக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா திருமறை குர்ஆனோடு உண்டான தொடர்பு. ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா மாற்றுவதற்கு ரொம்ப அற்புதமான அழகான ஒரு பேர் ஆயுதம் எதுன்னா அல்லாஹ்வுடைய வேதம் தான். அல்லாஹ்வுடைய வேதம் ஒரு மனுஷனை ஒரு மனுஷனை மட்டும் இல்லை, ஒரு சமுதாயத்தை, ஒரு நாட்டையே, ஒரு உலகத்தையே தலைகீழ புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் குர்ஆனுக்கு இருக்கிறது. ஆனா அந்த குர்ஆனை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மேலோட்டமா இப்ப நாம குர்ஆனை எந்த லெவல்ல வச்சிருக்கோமோ அந்த லெவல்ல வச்சிருந்தா குர்ஆன் ஒரு மாற்றமும் செய்யாது. அதனால எந்த சேஞ்சஸையும் நீங்க பார்க்கவே முடியாது. அதை அணுகிறதுக்குன்னு ஒரு குறிப்பான ஒரு மெத்தட் இருக்கிறது. அந்த மெத்தட் பத்தி யாராவது ஒரு பையன் சொல்லுமா? ரயான் சொல்லு. எந்திரி, மைக் இருக்கா? இந்த மைக் இப்படியா? இந்த குர்ஆனை பொருளோட புரிஞ்சு படிக்கணும். குர்ஆனை பொருளோடு புரிஞ்சு படிக்கணும். நம்ம வாழ்க்கைக்குள்ள சம்பந்தப்படுத்தி இந்த விஷயத்துல பண்ணா இது நமக்கு நடக்கும், அடுத்து இது நடக்கும், சரி இது எதுல நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கணும். வேற யாரா வேற கருத்து சொல்றீங்களா? வா அப்படியே போனி போ. வெரி குட். நம்மளுக்கு நாமளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், குர்ஆன் ஏன் நம்மளுக்கு இது சொல்லுது? புரியுதா என்ன சொன்னான்னு புரியுதா? புரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பேரண்ட்ஸ் சைடுல மீண்டும் ஒருக்கு சொல்லு. விளங்குதா? அவன் சொல்லக்கூடிய பாயிண்ட் விளங்குதா? என்ன சொல்றான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல வேற பேரண்ட்ஸ் சைடு சொல்லட்டும். மாணவர்களுக்கு தெரியும், பேரண்ட்ஸ் சைடு கேட்கிறேன். இல்ல அவன் உங்களுக்கு புரியலாட்டி திரும்ப விளக்கலாம், அதுக்காண்டி கேட்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா மீண்டும் அந்த டயத்தை விளக்க தேவையில்லை, அதுக்காண்டி கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டா இந்த குர்ஆன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருந்து சொல்லுப்பா, இடையிடைய பாயிண்ட் சொல்லாம முதல் பாயிண்ட் சொல்லுங்க. முதல் பாயிண்ட் என்ன? குர்ஆனை பத்தியான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? குர்ஆனுடைய முதல் பாயிண்ட் அதை எப்படி நீ பார்க்கிறது, அது என்ன? சரி, அது அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு வந்திருக்கிற கடிதம். ஃபர்ஸ்ட் எப்படி ஃபீல் பண்ணணும்னு கேட்டா அல்லாஹ் இது ஒரு நீண்ட விஷயமா அவங்களிடத்துல பேசப்பட்டிருக்கு. ஒரு கடிதம்னா என்ன? அம்மாமார் என்ன கடிதம் போடுவீங்க, அத்தாமார் என்ன கடிதம் போடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கடிதம் போடுவான், வாட்ஸ்அப்ல எப்படி எல்லாம் நம்ம கடிதத்தை பார்த்த உடனே ரிப்ளை பண்ணுவோம். அம்மாட்ட இப்போ ஒரு கடிதம் வந்துருச்சுன்னா நீ அதை என்ன பண்ணுவ, இப்படி எல்லாம் ஒரு நீண்ட உரையாடல் நிகழ்த்தி இந்த ஒரு பாயிண்ட் அவர்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு கடிதம், அந்த கடிதத்தை பற்றிய நம்முடைய ஃபீல். ஒரு நீதிபதியிடம் இருந்து வந்தால் நம்முடைய மன உணர்வு எப்படி இருக்கும், ஒரு கமிஷனர்கிட்ட இருந்து வந்தால் நம்முடைய மன உணர்வு எப்படி இருக்கும், நம்முடைய நண்பரிடம் இருந்து வந்தால் ஒரு மன உணர்வு எப்படி இருக்கும், நம்முடைய பேரண்ட்ஸிடம் இருந்து வந்தால் ஒரு மன உணர்வு எப்படி இருக்கும். ஒன்று வித்தியாசமா இருக்கும்.
ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கடிதத்தையும் பார்க்கிற பார்வையே மாறுபட்டு போயிருக்கும். அப்ப இது முதல்ல எனக்காக என் இறைவனிடமிருந்து வந்திருக்கிற கடிதம் என்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். அப்ப கடிதம்னு சொன்னா கடிதத்தை ஓகே நீ உட்கார். எனக்கு இறைவன் சொல்றான், நம்ம எல்லாத்துக்கும் சொல்றான் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தான். ஆனா நீங்க படிக்கும் போது எல்லாருக்கும் படிக்க கூடாது. எனக்கு படிக்கிறேன், எனக்கு என்னமோ சொல்றான். எங்க அம்மா எனக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கிறான்னா என்னை பத்தி தான் எழுதியிருக்கிறான். நான் என்ன சாப்பிடணும், எப்படி துணியை துவைச்சு மடிச்சு வைக்கணும், நான் எப்படி ஒழுக்கமா வாழணும், நான் எப்படி நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு என்னை பத்தி எங்க அம்மாவுக்கு என்னை விட ஜாஸ்தியாவே தெரியும். என்ன பெத்தவ, என்ன வளர்த்தவ, என்ன சிறு வயசுல இருந்து பார்த்தவ, எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது கோவப்படுவேன் எது கோவப்பட மாட்டேன், எதுக்கு எரிச்சல் படுறேன்னே தெரியாம நான் எரிச்சல் படுவேன். எங்க அம்மாவுக்கு அதுக்கான காரணத்தை அவ கண்டுபிடிச்சு சொல்லுவா. இவன் எதுக்கு எரிச்சல் படுறான் தெரியுமா, சாப்பிடல பசியில கிடக்கான், அவனுக்கு என்ன குடு திங்க, அப்படி திங்க வச்சாச்சுன்னா பசி இறங்கிச்சு, அதுக்கப்புறம் எரிச்சல் பட மாட்டான். அப்ப நான் ஏன் எரிச்சல் படுறேங்கிறது எனக்கே தெரியல, என்னுடைய தாய்க்கு தெரிகிறது. அப்படின்னா என் தாயிடமிருந்து வந்திருக்கிற கடிதம் என்னை பற்றி, என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய மேன்மைக்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக என் தாய் எனக்கு வழங்கி இருக்கிற கடிதம் என்று பார்க்கிற பொழுது அதுல ஒரு ஃபீல் இருக்கு, அதுல ஒரு உணர்வு இருக்கு, அதுல ஒரு மனநிலை இருக்கு. அதை எவ்வளவு தூரம் பின்பற்றணும், கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கிறது. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு பர்சனலா இறைவனிடமிருந்து வந்திருக்கிற கடிதம் இதை பார்க்கணும் ஒண்ணு. பிறகு இந்த கடிதத்துல ஒரு செய்தி இருக்கு, இந்த செய்தியை எனக்கு தானே அல்லாஹ் கடிதம் போட்டிருக்கான், எனக்கு எதுக்கு இதை சொல்றான், அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும். எனக்கு எதுக்கு இதை சொல்றான்? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன், இது வேதம், இதுல எந்த சந்தேகமுமே இல்லை, இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். ஏன்பா ஏன்ட்ட போட்டு இதை சொல்றான்? ரெண்டாவது கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில கண்டுபிடிக்காம நீங்க அடுத்தடுத்து போகவே கூடாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாம இந்த கேள்விகளையே கேட்காம தான் குர்ஆனை படிச்சுட்டு இருக்கோம். இந்த கேள்விகள் எதையுமே கேட்கல. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற பொழுது, பராயித்தன்னா யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை பார்க்கிற பொழுது நீங்கள் உங்கள் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு வசனத்தை படிக்கிறோம், அதுக்கு அர்த்தத்தோட படிக்கிறோம். நீங்க இதை எதுக்கு ஏன்ட்ட சொல்றான்? இந்த கேள்விகளை தான் உங்கள் வாழ்க்கையினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்கள் வாழ்வின் மாற்றம் எங்கிருந்து தோணுதுன்னு கேட்டா இது ஏன் என்று சொல்றாங்கிற கேள்வியில இருந்தா தோணுது. இந்த கேள்வியை கேட்காம நீங்க படிச்சீங்கன்னா வெறும் இன்ஃபர்மேஷன். ரசூலா காலத்துல கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்தாங்களா, அப்ப ரசூலாவுக்கு அல்லாஹ் சொன்னான். இது இன்ஃபர்மேஷன், இது வரலாறு, இது ஹிஸ்டரி. குர்ஆன் ஒரு ஹிஸ்டரி புக் இல்ல, வரலாறு புக் இல்ல. வரலாறு சொல்லி கொடுக்கறதுக்கு லட்சம் புக் இருக்கிறது. எத்தனை பேர் வரலாறு எழுதி வச்சிருக்கான்? குர்ஆன் சொன்னதை விட பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கான். அரபு நாட்டு வரலாறையே குர்ஆன் இம்மாந்தண்டிக்கு இருக்குதுல, அதை விட இவ்வளவு வருஷம் எழுதி வச்ச ஆட்களா இருக்கிறாங்க. பிலிப் ஏ கிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு. அரபுகளுடைய வரலாற்றை, நபிகள் நாயகத்துடைய காலத்தின் நெருக்கமான வரலாற்றை பல்லாயிரக்கணக்கான பக்கங்களை எழுதி வச்சிருக்காரு. அந்த மாதிரி வரலாறு நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு வரலாறு சொல்றதுக்காக வேண்டி அல்லாஹ் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்னு சொல்லல. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபுடைய ரெண்டு கரங்களும் நாசமாகட்டும். ஏன்ட்ட ஏன்பா சொல்லுதாத? அவன்கிட்ட சொன்னா போதாடா, ஏய் நீ செத்தடா, நீ தொலைஞ்சடா, நீ நரகந்தாடா, நீ ஜெயிக்க மாட்டடா அப்படின்னு அவனுக்கு சொன்ன போதாடா? ஏன்டா சொல்லணும்? அவனுக்கு சொன்ன ஒரு தீர்ப்ப என்னிடத்துல இறைவன் ஏன்னா இது எனக்கு தான் பேசுறான், யாருக்கோ பேசல, ஊர் உலகத்துக்கு பேசல, எனக்கு பேசுறான். ஏன்ட்ட எதுக்கு ரப்புல் ஆலமீன் தப்பத் யதா அபீ லஹபின்னு சொல்றான்? குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அழைத்து நீங்கள் சொல்லுங்கள். லா அஅபுது வா தஅபுதூன், நீங்கள் வணங்குவவற்றை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். இந்த கட்டளையை நம்ம எத்தனை நாள் ஃபாலோ பண்ணணும்? சரி, நம்ம என்னைக்கு இந்த கேள்வியை கேட்டோம்? ஏன்ட்ட ஏன்பா இதை சொல்லுத? நானா போய் பயன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அஜர்த்துல போய் சொல்லு. அவர் தான் பயன் பண்ணுவாரு, எல்லாத்தையும் கூட்டி வச்சு மக்களே அப்படிம்பாரு. நான் என்ன அப்படியே சொல்லிட்டு இருக்கேன்? சம்பந்தமே இல்லாம ஏன்ட்டு வந்து பேசுறான். அப்ப நீங்க குர்ஆனை, உங்களுக்கு வந்த கடிதம், அது என்னிடத்திலே எதை பேசுகிறது, என்னை பற்றி பேசுகிறது, அதை உங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி இந்த விஷயத்துக்கும் என் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம், இதை நான் எந்த இடத்துல நடைமுறைப்படுத்துறது, அப்படி நடைமுறைப்படுத்தினா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த 5 கேள்விகளுக்கும் பதிலை நீங்கள் உள்வாங்கி கொண்டு திருக்குர்ஆனை ஆழ்ந்து சிந்தித்தால், ஆழ்ந்து கவனித்தால், ஆழ்ந்து படித்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். இப்ப நம்முடைய வாழ்க்கை மாறாம இருக்கு, குர்ஆனை படிச்சுக்கிட்டே இருக்கோம், குர்ஆனை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம், குர்ஆனை பத்தி நிறைய மற்றவங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், குர்ஆனுடைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணி இருக்கிறோம்.
ஆனா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் இல்லை. இப்போ பிள்ளைங்க குர்ஆனை வீட்டில் வந்து படிப்பாங்க, எடுப்பாங்க. ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நீ நீண்ட நேரம் யோசிக்கணும், பல்வேறு வாழ்வியல் கூறுகள் அதுக்குள்ள இருக்கு, நீ எல்லாத்தையும் சிந்திக்கணும், அதுல இருந்து உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை நீயே உணர்வாய் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அவன் அந்த மாதிரி ஒன்று செய்வான். ஒருவேளை செய்யாம மிஸ் கூட பண்ணிடலாம், தவற கூட விட்டுறலாம். நீங்க நாளையில இருந்து உங்க புள்ள குர்ஆனை எடுக்கிற பொழுது, அல்லது ஒருவேளை உங்களுடைய பிள்ளை குர்ஆனை எடுக்க மறந்தாலும் கூட நீங்கள் குர்ஆனை எடுத்துக்கொண்டு ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு விடைய கடகடன்னு வாசிக்காம அந்த வசனத்துல நீண்ட நேரம் செலவழிச்சு அது என்ன சொல்லுது உங்க பிள்ளைகிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவனுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கேட்டு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவன்கிட்ட சொல்லி அன்னைக்கு முழுக்க தேவைப்பட்டா 2 நாள் 3 நாள் 4 நாள் ஒரே வசனத்தை நீங்கள் செலவழிச்சாலும் தரோம். நிறைய படிக்கணும்னு நினைக்காதீங்க, குர்ஆன் பூரா கரைச்சு குடிச்சிடணும்னு நினைக்காதீங்க. 2 வசனம் படிச்சாலும் சரி, உருப்படியா படிக்கணும், படிச்சது மனசுல நிலைநிறுத்தணும், அதை உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும். உங்கள் வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய வசனத்துல ஒரு வசனம் கூட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் படைச்சது. இந்த வேலையை அவங்க செய்வாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும், நீங்களும் சேர்ந்து செய்யணும். ஃபாலோ பண்ண நான் சொல்றது என்ன தெரியுமா? எடுத்தியா குர்ஆன் எடுத்தியா, 10 நாள் போயிட்டு வந்தல மாடு அதான் அதுக்கு இல்லை. நீங்களும் சேர்ந்து உட்காரணும், நீங்களும் சேர்ந்து உட்காரணும். இல்ல அது அவனுக்கு பிள்ளைக்க சின்ன போய் அவனுக்கு குர்ஆன் படிக்க வைக்க நம்ம போய் இப்ப 30-40 வயசு 7-7 வயசு ஆயிடுச்சு நம்ம போய் உட்கார்ந்து படிக்குமா? உங்களை என்ன ஸ்கூல்ல போய் ஏபிசிடியா படிக்க சொல்லுவோம்? உங்க வாழ்க்கைக்கு தேவையான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை படிக்க சொல்றோம். நான் படிக்க மாட்டேன், என் பிள்ளைய படிக்க சொல்லுவேன்னா விட்டுருங்க. உங்க பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி கனவுகளை எல்லாம் விட்டுருங்க, நடக்காது. 4 நாளைக்கு சும்மா அப்படியே புரட்டுவான், படிக்க மாதிரி யோசிக்க மாதிரி அப்படியே பேனா வச்சுக்கிட்டு நாடியில தட்டுவான். நீங்களும் அப்படி நினைச்சா பிள்ளை அப்ப எவ்வளோ நேரமா அவன் என்னத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான் யாருக்கு தெரியும்? இது ஒரு செய்தி. குர்ஆனோடு நீங்கள் நெருங்குங்கள். குர்ஆன் தான் வாழ்வியல் மாற்றம், குர்ஆன் தான் இஸ்லாம், குர்ஆன் தான் எல்லாமும். நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம், பல விஷயங்கள பலகீனர்களாக இருக்கிறோம். அப்படின்னா குர்ஆனை விட்டு நம்ம ரொம்ப தூரம் ஆயிட்டோம். குர்ஆன் என்பது வெறுமனே ஓதுகிற வெறும் சடங்காக மாறி இருக்கு. குர்ஆனை நீங்க வாழ்வியல் மாற்றத்துக்காக வேண்டி படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாற்றும். வெறும் நன்மைக்காக படிச்சா நன்மை கிடைக்கும். ஆனா அந்த நன்மையினால என்ன புண்ணியங்கிறிய? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். நன்மை உண்டா? நன்மை உண்டு, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா அந்த நன்மைக்காகவா அல்லாஹ் உங்களுக்கு இறக்கணும்? டெய்லி ஓதிக்கிட்டே வா, டெய்லி 1 ஜூஸ் ஓது, டெய்லி 2 ஜூஸ் ஓது, வெள்ளிக்கிழமை அந்த சூறா ஓது, வியாழக்கிழமை இந்த சூறா ஓது அப்படின்னு நீ வெறுமனே ஓதி மறுமையில வந்து ஏப்பா 23 குர்ஆன் ஓதிட்டியாப்பா, இந்தா வச்சுக்க 2300 அப்படின்னு செக் எழுதி கொடுக்குறக்கா உங்களுக்கு தந்திருக்கான் அல்லாஹ் குர்ஆனை. குர்ஆனை ஆழ்ந்து சிந்தித்து உங்கள் வாழ்வில் அது மாற்றம் பெறும். அதனால நீங்க வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, எதை பத்தி கவனிக்கிறீங்களோ இல்லையோ, எதை ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, நீங்களும் சரி உங்களுடைய பிள்ளைங்களும் சரி குர்ஆனோடு தினசரி இங்க இருந்து போகும்போதே ஒரு டைம் டேபிள் சார்ட் போட்டு போயிருங்க. சும்மா கதை கேட்டுட்டு போகாதீங்க, போனா நடக்கவே நடக்காது. என்னுடைய சொந்த அனுபவத்திலே சொல்றேன். நான் பல பேரை பார்த்து 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 ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி உரை நிகழ்த்துவதன் மீதே ஒரு பெரிய வெறுப்பு அடைந்த விரக்தி நிலையில நான் பேசிட்டு இருக்கேன். என்னுடைய பேச்சுக்கள் என்ன ஏற்படுத்துது? நான் ஒரு பேச்சாளனா, நான் ஒரு என்டர்டெய்னரா, 1 மணி நேரம் எல்லாத்தையும் அப்படியே அப்பா என்ன பேசுறாரு தெரியுமில அப்படின்னு உங்களை சீட்டு நுனியில உட்கார வைக்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு என்ன லாபம், அதனால உங்களுக்கு என்ன லாபம்? அதுதான் உங்களுடைய தேவையான நீங்க பட்டிமன்றத்தை போய் பாருங்க. அதான் உங்களுடைய தேவையான யூடியூப்ல 1000 உரைகள் இருக்கு, அதை போய் பாருங்க. இதை விட ரொம்ப கவர்ச்சிகரமா, இதை விட ரொம்ப உணர்ச்சிகரமா உங்களை அழ வச்சு உங்களை சிரிக்க வச்சு 1000 பேர் பேசிட்டு இருக்கிறாங்களே, அதோட கம்பேர் பண்ணா உங்களை நான் அழ வைக்கல, உங்களை நான் சிரிக்க வைக்கல, உங்களுக்கு நான் பெரிய உணர்ச்சி விட்டல. ஆனால் எதுக்கு என் பேச்சை கேட்கணும், நான் எதுக்கு பேசணும்? இப்படியே பேசி 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 ஒரு கட்டத்தில் இந்த பேச்சின் மீது இந்த பேச்சினால் எந்த பயனுமே இல்லையோ என்று நினைத்து விரக்தி அடைகிற விரக்தியின் விளிம்பில் நின்று பேசுறேன். அதனால தயவு செய்து உங்கள் வாழ்வில் நீங்கள் நிஜமான முஸ்லிம்களாக நபிகளார் காலத்தில் எப்படி இஸ்லாம் உயிரோட்டமா இருந்துச்சோ அந்த உயிரோட்டமான இஸ்லாம் மீண்டும் இந்த உலகத்துல நிலை பெறணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய வேதத்தோட ஒன்றுங்க நீங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல எப்படி இந்த இஸ்லாத்தை உயிரோட்டமா நிலைப்படுத்துறாங்கன்னா அல்லாஹ்வுடைய வேதத்தை வச்சுதான் நிலைப்படுத்துறாங்க. அவங்களுடைய சொந்த கருத்துல செய்யல, பெரிய அறிவாளியா இருந்து செய்யல, ரசூலுல்லாஹ்வுடைய தனிப்பட்ட புரட்சியினால் நடந்ததில்லை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் வெளியாகத்தான் நிகழ்ந்திருக்கிறது. எனவே இதுல காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. தினசரி ஒரு டயத்தை இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பிள்ளைகளோட உட்கார்ந்து, கணவரோட உட்கார்ந்து, குடும்பத்தோட உட்கார்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அமர்வதற்குரிய ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணி கொண்டு அதுல காம்ப்ரமைஸ் இல்லாத வகையில தொடர்ந்து பண்ணுங்க.
ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமா இருக்கும், சில வேலைகளுக்கு இடைஞ்சலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு 9 வாரங்களுக்கு நெருக்கமாக, ஏறத்தாழ ஒரு 2 மாதங்களுக்கு நெருக்கமாக, கொஞ்சம் கூடவோ கொஞ்சம் குறைவோ ஒரு 60-70 நாட்கள் தொடர்ந்து நீங்க படிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அது உங்களுடைய லைஃப் ஸ்டைலா மாறிடும். அது வரைக்கும் ஒரு போராட்டம். 60 நாள் நீங்க அதை செயல்படுத்துற வரைக்கும் ஒரு போராட்டம். அப்பமாக்க ஐயோ நேரம் ஆயிடுச்சே சமைக்கணுமே தோணலாம், அப்பமாக்க அதை மறந்துட்டேனே அதை பண்ணணுமே இதை பண்ணணுமே தோணலாம். எது நடந்தாலும் இந்த 60 நாள் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம இந்த நேரத்தில் இதை நாங்க செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்து 60 நாள் தொடர்ந்து செய்யுங்க, குடும்பத்தோடு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால குடிச்சு வச்சுங்க. அல்லாஹ்வுடைய வேதம் உலகத்தை மாற்ற வந்திருக்கிற வேதம். அந்த மாற்றத்தை நமக்குள் நிகழ்த்தியே தீரும். அதற்கான ஆற்றல் குர்ஆனுக்கு இருக்கிறது. நம்பர் 1 பாயிண்ட். இரண்டாவது, வாழ்வியல் ஒழுங்குகள். வாழ்க்கையில குறிப்பா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய ஒழுக்கங்களை நம்ம சமூகம் இல்லை, எந்த சமூகமும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. பொம்பளை பிள்ளைங்களை சொல்லி சொல்லி பல இடங்களை வளர்க்குறாங்க. சில இடத்துல அதுவும் விட்டாம போயிரு, அது விதிவிலக்குகளை விட்டுருவோம். ஆனா பெருவாரியா நீங்க பாருங்க, ஆண் குழந்தைகளுக்கு சொல்லப்பட வேண்டிய அவருடைய அன்றாட வாழ்வின் ஒழுங்குகள்ல எத்தனை விஷயத்தை கடைபிடிக்கிறான் அப்படின்னு கேட்டா 80% கடைபிடிக்க மாட்டான். அவன் சாப்பிட்ட தட்டையை கழுவ மாட்டான். அவன் இருக்கிற இடத்தை சுத்தப்படுத்தணும், படுத்த மாட்டான். அவனுடைய துணி அவன் துவைக்க மாட்டான். அன்றாட வாழ்வின் ஒழுங்குகள் தானே. அவன் தானே படுத்து எந்திரிச்சான், அவன் படுத்த பாய் தானே, அவன் படுத்த போர்வை தானே, அவன் வச்ச தலைவாணி தானே. அம்மா தான் செய்யணுமா? அம்மா செய்யணும். எப்ப செய்யணும்? 2 வயசுல செய்யணும், 3 வயசுல செய்யணும், 1.5 வயசுல செய்யணும், 4 வயசுல செய்யணும், 7 வயசுல செய்யணுமா, 10 வயசுல செய்யணுமா? இதுல நான் யாரை குற்றம் சுமத்துவேன் அப்படின்னு கேட்டா அம்மா மாரதான் குற்றம் சுமத்துவேன். பிள்ளைங்க இந்த வாழ்வியல் ஒழுங்குகள்ல உருப்படாம போனதுக்கு அம்மா மாரதான் முக்கிய காரணம் நான் சொல்லுவேன். சில இடத்துல அத்தாமாரும் இருக்கலாம், அது விதிகளுக்கு உண்டு, இல்லைன்னு மறுக்கலாம். பிள்ளைய போட்டு ஒரே வேலையா வாழ அப்படின்னு சொல்லக்கூடிய சில தாப்ப மாதிரி இருக்கலாம், அம்மா மாதிரி உள்டாவா இருக்கலாம், அது விதி விலக்கு. ஆனா பொது விதி என்ன? அவன் வேலையை செய்யணும்ல. ரூல் அதான் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படையே. ரூல் இல்லாம எதுவுமே. ரூல் தான் ஃப்ரீடம். அது தெரியுமா உங்களுக்கு? ஃப்ரீடம் சொல்றோம், விடுதலைன்னு சொல்றோம்ல, சுதந்திரம் சொல்றோம்ல. எது சுதந்திரம் தெரியுமா? சுதந்திரம் என்பது மகிழ்ச்சிக்கானது, சுதந்திரம் என்பது நிம்மதிக்கானது, சுதந்திரம் என்பது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கானது. இந்த சுதந்திரம், இந்த மகிழ்ச்சி, இந்த நிம்மதி எங்க நிலைபெறும் தெரியுமா? எங்க ரூல் இருக்குதோ, எங்க விதிகள் பின்பற்றப்படுதோ, எங்க ஒழுங்குகள் பேணப்படுதோ அங்கதான் ஹாப்பினஸ் இருக்கும். எல்லா இடத்தையும் ரூல் இருக்கு, ரூல் இல்லாத இடமே கிடையாது. வாழ்க்கையில நீங்க ரூல் இல்லாத எந்த இடம் இருந்தாலும் அது உருப்படாத இடமா இருக்கும், நாசமா போனதா இருக்கும், மனிதர்களுக்கு கேடு செய்யறதா இருக்கும். இங்க இருந்தபடியே கிராஸ் பண்ணி ரோட்டுக்கு போங்க, 4 முக்கு சந்தி வருது, 4 முக்கு சந்தியில சிக்னல் போட்டு வச்சிருக்கான், சிவப்பு லைட்டு, பச்சை லைட்டு, மஞ்சள் லைட்டு. அவன் போட்டு வச்சது என்னடா இது, அவசரத்துக்கு போக முடிய மாட்டேங்குது, அவன் வேற முன்னாடி போய்கிட்டு இருக்கான், ஆளை வேற பிடிக்கணும், இப்ப பார்க்க சிவப்பு லைட்டு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சிக்னலை பூரா ரிமூவ் பண்ணணும். நீங்க நிம்மதி இருக்குமா? நிம்மதி கெட்டு போகுமா? அவ்வளவா. அங்க ரூல் இருந்தா தான் நீ உயிரோடு இருக்க முடியும். அந்த ரூலை தளர்த்திட்டீங்க, க்ளோஸ். எல்லா இடத்திலையும் சொல்லியோ சொல்லாமலோ எழுதப்பட்டோ எழுதப்படாமலோ உலகம் என்பது ரூல்களால், நியதிகளால், சட்டங்களால் வடிவமைக்கப்பட்டது. எங்க அந்த சட்டம் பின்பற்றப்படுதோ அங்கதான் நிம்மதி. சட்டம் தான் விடுதலை, சட்டம் தான் சுதந்திரம். நம்ம வீடு இருக்கு, எழுதப்படாத வீட்டின் ரூல் இருக்கு. என்ன ரூல் இருக்கு? அடுப்பங்கரையில சமைக்கணும், பெட்ரூம்ல தூங்கணும், ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்க்கணும். இதவே அது என்ன? ஏன் வீடுப்பா, அங்க போய் தான் சமைக்கணும், நான் பெட்ரூம்ல தான் சமைப்பேன். அடுப்பு தீ பிடிச்சி உன் பெட்ல பிடிச்சி சாவி பெண்ணு, எனக்கு என்ன பெண்ணு? இல்ல அது நல்ல பெருசா எங்க வீட்டுல அந்த கிச்சன் டேபிள் டாப் அப்படி சூப்பரா போட்டு வச்சிருக்கோம், அதனால பெட்ரூம்ல தான் படுக்கிற அவசியம் இல்ல, ஜன்னல் கிச்சனுக்கு பக்கத்துல தான் இருக்கு, எனவே நான் கிச்சன் டேபிள் டாப்ல தான் படுப்பேன். படுற ராசா பெண்ணடா, நீ உருப்படாம போவேன்னு முடிவெடுத்த எடுத்துக்க. ஆனா இது எல்லாம் கிச்சன்ல சமையல், பெட்ரூம்ல தூக்கம், ஹாலுக்கு செய்ய வேண்டிய வேலை, பாத்ரூம்ல செய்ய வேண்டிய வேலை எப்படி இருக்கும்? வீடு எப்படி இருக்கும்? ஈர துணி மாலையோடு கொண்டு வந்து பெட்ரூம்ல வச்சிடணும். ஊற வச்சு துவைப்போம். ஏன் ஊற வச்சதை அங்கேயே வைக்க வேண்டியதானே? ஏன் வீடு இங்க வைப்பேன்? வையா பெண்ணடா,
நீ உருப்படாம போகணும் முடிவெடுத்தா வையி. ஆனா அது அது அதனுடைய இடத்துல இருந்தா எப்படி யோசிச்சு பாருங்க. நம்மளே வீட்டுக்குள்ள போகும்போது எவ்வளவு ஹாப்பினஸ், எதுல மகிழ்ச்சி அடைகிறோம், எதுல மகிழ்ச்சி இழக்கிறோம். சில ஆம்பளைங்கள், நிறைய ஆம்பளைங்கள்ட்ட இந்த பழக்கம் உண்டு. குளிச்சுட்டு வருவான், துண்டை கட்டிட்டு ஈர துண்டை பெட்ரூம்ல இருந்து ட்ரெஸ் மாத்திட்டு அப்படியே பெட்டுக்கு மேல போட்டு போயிடும். விளக்கு மாத்தால சாத்தணும் அந்த மாதிரி ஆட்களை. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா மாதிரி 2 சாத்து சாத்தணும். ஏன்னா அந்த வயசுலேயே முறுக்கிருந்தானு இங்க காத்த 4 நாள் ஆனாலும் நாத்தம் பிடிச்சாலும் அங்கதான் கிடக்கும். பேண்ட கட்டி போட்டு போயிட்டான். காலையில எங்க என் பேண்டு யாருக்கு தெரியும்? கையை வைக்கணும். நீங்க விரிப்பீங்க எவ்வளவு நேரத்துக்கு? 2 நிமிஷத்துக்கு. யாருக்கு தெரியும்? அதுக்கப்புறம் நீங்களே எடுத்துக்கொண்டு கொடுப்பீங்க. 2 நாள் இல்ல 2 வருஷம் ஆனாலும் நீங்க அந்த பக்கம் போக மாட்டேன்னு நிக்கும். சாப்பிட்ட தட்டை சாப்பிட்ட எச்சு தட்டா இருக்கா கிடக்கட்டும். என்ன உங்க தட்டை கழுவி நீங்க வைங்க, அவன் தட்டை அவன் தான் கழுவணும். இப்படியே எச்சியா இருந்தா அசிங்கமா தான் இருக்கும். 4 நாளைக்கு அசிங்கம் தான், சிரமம் தான், வேற வழி இல்ல. பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த சிரமத்தை நீங்களும் சேர்ந்து அனுபவிக்கணும். உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை அவன் ஒழுங்குகளுக்குள்ள வரணும்னா நீங்க பல்ல கடிச்சு இருந்து ஆகணும். அவன் சொல்றதுக்கு பதிலா நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம். பொறுமை இல்லைன்னு அர்த்தம். பொறுமை இல்லாட்டி, பொறுமை இல்லாதவங்க பிள்ளைங்களை வளர்க்க முடியாது. இப்ப என்ன பண்ணிருக்கான் 10 நாள்? என்னப்பா செஞ்சிய? உங்க சாப்பிட்ட தட்டை யார் கழுவுனா? உங்க துணியெல்லாம் யார் துவைச்சா? உங்க பேக்ல யார் மடிச்சு வச்சா? இப்ப பெர்ஃபெக்டா இருக்கான் புள்ள. இப்ப நாளைக்கு வீட்டுக்கு வந்துதான் தெரியும். என் புள்ள 10 நாளா அப்பா அங்க போய் கஷ்டப்பட்டு கொடுத்தா நான் பாத்துக்கிறேன் தான், அவ்வளவுதான். ஊத்தி முடிய வேண்டியதான். ஒரு கணவன் மனைவி இல்லறத்துல இந்த ஆண் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பல அழிச்சாட்டியங்கள் அவருடைய குடும்ப நிம்மதியை காலி பண்ணிடு. அற்பம் தான். ஆனா இந்த அற்பம் 10 சேர்ந்துச்சுன்னா டீயை குடிக்க வேண்டியது, அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டு போயிட வேண்டியது. ஏன் எடுத்து குடிச்ச டீ டம்ளர் கொண்டு வந்து குறைஞ்சபட்சம் சிங்கிள் கூட போட மாட்டாரு இவர் மைனரு. அப்படி வளர்த்திருக்கிறீங்க நீங்க தான் அர்த்தம். வருவா வந்த உடனே ஷூ இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால். வரும்போதேமா என்ன சாப்பாடு? சாப்பாடுலாம் இருக்கட்டும், பசிதான். பசிக்கிற பொழுது தாய்க்கு மனசு ஆறாதுதான், ஓகே. ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு கட்டுப்படுத்திக்கிட்டு முதல்ல ஷூ எடுத்து வை, ஒழுங்கா பேக் தூக்கி ஒழுங்கா வை. எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும். குப்பை காடா கிடந்ததுன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க வீடு. அப்ப சின்ன சின்ன காரியங்களின் வெளியாகத்தான் பேர் இன்பங்களை, சின்ன காரியங்களுடைய பெரும் தொகுப்பு தான் பெரிய இன்பங்களுடைய தொகுப்பு. அதையெல்லாம் இப்ப செஞ்சிருக்கான் 10 நாள். விரும்பி செஞ்சானோ விரும்பாம செஞ்சானோ, பிடிச்சி செஞ்சானோ பிடிக்காம செஞ்சானோ, வேற வழி இல்லாம செஞ்சானோ, எப்படியோ செஞ்சுட்டான். 10 நாள் செஞ்சவனுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு செய்யறது பெரிய விஷயமே இல்லை. ஆனா அடுத்த 14வது நாள் எங்க கிட்ட இருக்க மாட்டான், உங்ககிட்ட தான் இருக்க போறான். அதையெல்லாம் கவனத்தில் இது மாதிரி சின்ன சின்னதா பல ஒழுங்குகளை அவர்கள் இங்கே கற்றிருக்கிறார்கள். தொழுகை உரிய நேரத்திற்கே தொழுகிற ஒரு பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு வக்து மிஸ் ஆகல. 10 நாள்ல ஒரே ஒரு நேர தொழுகை கூட இங்க இருக்கிற மாணவர்கள் யாருக்கும் விடுபடவே இல்லை. தொழுகை இகாமத்துக்கு முன்னாடி எல்லாம் சப்பல நின்னீங்களாப்பா? எல்லாம் வந்துட்டீங்களா? இப்ப வீட்டுல போய் என்ன செய்யணும்? 10 நாள் கஷ்டப்பட்டு நின்னாச்சு. அதுக்கு பிறகு தொடர்ந்து கஷ்டப்படக்கூடாது. சரியா? வெரி குட்ரா, சூப்பரா சூப்பரா. நீங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதி. வீட்டில் போய் கடைபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? இன்ஷா அல்லாஹ். ஓகே. இது மாதிரி அவங்க வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பல விஷயங்கள். இது இது ஒரு நீண்ட உரைக்கான தருணம் இல்லை, நேரமும் இல்லை, அதனால நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து பல வேலைகளை இந்த அமைப்பு நிர்வாகிகள் பல பேர் இதுக்காண்டி உழைச்சிருக்கிறாங்க. என்னுடைய உழைப்பு, என்னுடைய பங்களிப்பு எல்லாம் ரொம்ப கம்மி. ஆனா முன்னாடி மைக்கு முன்னாடி நிற்கிறவன் தான் பெரும்பாலும் சமுதாயத்துக்கு தெரியும். பின்னாடி இருக்கிற வேர்கள் தெரியாது. மரத்தின் கிளைகளும் கனிகளும் இலைகளும் தான் உலகத்துக்கு தெரியுமே தவிர பூமிக்குள்ள மறைஞ்சிருக்கிற வேர்களுடைய பங்களிப்பை உலகம் அறியாது. அது மாதிரி முன்னாடி நிற்கிற எண்ணெய் பெரும்பாலும் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா பின்னாடி நிற்கிறவங்க, இதுக்காண்டி உழைச்சவங்க, அடுப்புல நாட்கணக்கில் நின்று வெயில நின்று சமையல் பண்ணினவங்க, யாருடைய உழைப்பு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதற்காக நூற்றுக்கணக்கான பேர் உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்குமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். அவர்களுடைய மறுமைக்காக, அவருடைய இம்மை வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக, அவர்களுக்காக ஆசிரியர்கள் தொடர்ந்து பாடம் நடத்துவது அப்படிங்கிறது சவாலான காரியம். தொடர்ந்து பாடுறது 1 மணி நேரம் பேசுறதுக்கு குட்டி தூக்கி ஆட்டில் போடலாம், ஆட்டில் தூக்கி குட்டியை போடலாம், ஏதோ ஒன்று பேசிட்டு ஓடிடலாம்.
அடுத்த 1 மணி நேரம், அடுத்த 1 மணி நேரம், அடுத்த 1 மணி நேரம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும்னா அவர் தன்னுடைய கோப்பையை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். நான் என் கோப்பையை இருந்து உங்களுக்கு ஊத்துறதா, என் கோப்பையை நிறைஞ்சிருந்தா தானே ஊற்ற முடியும். நானே எம்டி கோப்பையை வச்சிருந்தேன், எங்கிருந்து ஊத்துறது? காலி கோப்பையை தான் ஊற்றணும். அப்ப அதற்காக அவர்கள் உழைக்கணும். அந்த உழைப்பு மட்டும் இல்ல, அந்த உழைப்போடு சேர்த்து இவர்களை மேய்க்கிற உழைப்பு, அது எக்ஸ்ட்ரா அடிஷனல் வேற. வா வந்துருவானா இல்ல, அகரம் போய் நின்று தட்டி எழுப்பி திட்டி கூட்டிட்டு வரணும். அந்த உழைப்புகளை எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்க ஆசிரியர்கள் செய்திருக்கிறார்கள், நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள், நிர்வாக வட்டத்துக்கு வெளியிலிருந்து பல பேர் செய்திருக்கிறார்கள். பலரும் இதற்காக உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே இதற்கான பிரதிபலனை இம்மையில் அல்லாஹ் முழுமையாக வழங்குவதை போல அதை விட பன்மடங்கு மறுமையில் அவர்களுக்கு சிறப்பாக வழங்கணும் அப்படின்னு அவங்களுக்காக நீங்க துவா செய்யுமாறு உங்களிடத்துல ஒரு தாழ்மையான கோரிக்கை வச்சுக்கிறேன். 3வது செய்தி, இந்த இடம் இருக்குத, நாம இதுக்கு முன்னாடி இங்க தாருஸ்ஸலாம் பாலக்கரையில தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். ரொம்ப கன்ஜஸ்டடான இந்த இடம் இது இப்ப சமீபத்தில் தான் அநேகமா ஒரு 3-4 மாதங்கள் இருக்குமா உருவாகி. 3 மாசம் ஆச்சோ? ஆமா, ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துக்குள்ள இருக்கும். புதிதாக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இதை உருவாக்குனாங்க. ஆனால் இது வந்து ஒரு கடனில் தான் இன்னைக்கு நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 1,30,00,000 ரூபாய். ஆமாம், 1,33,00,000 ரூபா அளவுக்கு இதனுடைய பட்ஜெட்டு. இதை முழுமையாக கடன் அடைக்கணும். அடுத்தடுத்த வேலைகள் இன்னும் இதில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது, அதையெல்லாம் செய்யணும். இங்கே மாணவர்கள் சிறப்பாக படிக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நாம நன்றி சொல்லணும், அவங்களுக்காண்டி நாம பிரார்த்திக்கிறோம். குறிப்பாக இந்த ஏசி செட்டப்லாம் இருக்குதுல, நாமளும் பல ஊர்களில் இந்த வகுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால திருச்சி மாணவர்களுக்கு மட்டுமே ஓரளவிற்கு இந்த வெப்பத்தை தாக்குப்பிடிப்பதற்கான ஒரு குழு வசதி செய்யப்பட்டது நமக்கு மட்டும்தான். மற்ற எல்லாரும் அன்னைக்கு நான் திருநெல்வேலி போயிட்டு வந்தேன். திருநெல்வேலிக்கு ஒரு 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை போனேன். போயிட்டு வந்தா அவர்கள் இருந்த இடமா ரொம்ப சிரமம் அப்படின்னா அந்த சிரமம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சிரமம் தான். ஆனாலும் பெரும் சிரமத்தோடு அவங்க இருந்ததை பார்க்க முடிந்தது. மாணவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதுக்கு பழகிட்டாங்க. ஆனாலும் அந்த வெப்பம், அந்த வெயில், அவங்க இருந்த ரூம், அந்த அமைப்பு, அது எல்லாமே பெரும் சிரமத்தோடு இருந்துச்சு. அது மாதிரி கன்னியாகுமரியில அங்கேயும் அதே மாதிரி கடுமையான வெப்பம், இரவுல தூங்க முடியல, கொசுக்கடி ஒரு பக்கத்துல, இப்படி எல்லாம் பல கம்ப்ளைண்ட்களுக்கு மத்தியில அவர்கள் எல்லாருமே அதை சகித்து கொண்டார்கள். ஆனால் அப்படியான கம்ப்ளைண்ட் வராத வகையில் வந்திருக்கிற மாணவர்கள் நல்ல முறையில் படிச்சுட்டு போகணுன்றதுக்காக வேண்டி இந்த நிர்வாகம் பெரிய கேர் எடுத்து சில வேலைகளை அதுக்காக வேண்டி அவங்க சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுடைய பொருளாதார தேவைக்காக ஒவ்வொரு இடங்களாக வசூல் செய்து கொண்டிருக்கிறாங்க. வந்திருக்கிறதுல அல்லாஹ் யாருக்கு வாய்ப்பளித்திருக்கிறானோ அவர்கள் அந்த வகைக்காக இயன்ற வரை அளவிற்கு நீங்கள் தர்மமாக அள்ளி செய்தால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு பெரிய நன்மையான காரியமாக அமையும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக்கிறேன். சரி, வேற ஏதாவது தம்பி சொல்ல விரும்புறீங்களா? வேற ஏதாவது குறிப்பா இது சம்பந்தமா ஷார்ட்டா ஏதாவது கேட்க விரும்புறீங்களா பேரண்ட்ஸ்? இல்ல, அப்படிதானே? முடிச்சுக்கலாம் பாப்போம். நல்ல ஒரு கேள்வி, பிராக்டிக்கல் கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு நாள் வகுப்பு நடத்தணும். ஏன்னா இந்த கேள்விக்கு ஒரு ஆன்சர் பண்ணணும்னா வெறும் தகவலா இருக்கும். உங்களை நான் பிராக்டிஸ் பண்ண வைக்கணும். இதுல இருக்க சிக்கல் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கறாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும், ஆனால் அந்த பதில் அவருடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வருமானம் வராது. அப்படியா? அவர் ஒன்று சொல்றாரா? சொல்லுங்க. கோபம் சம்பந்தமாக நடவடிக்கை பிரிவில் நம்ம பிள்ளைகளுக்கும் பாடப்பட்டிருக்கு. பெண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. கோபம் குறித்தான செய்திகள் மார்க்க அடிப்படையிலும் எந்த அளவுக்கு தவறுங்கிற செய்திகளும், அதே நேரத்தில் அந்த கோபம் மன ரீதியாக ஒவ்வொரு மக்களுக்கும் எப்படியான பாதிப்புகளை உண்டாக்கும் என்கிற செய்திகளும் தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்டதுக்காக வேண்டி பிள்ளைங்கள்ட்ட சேர்த்து கேட்டுடுறேன். எப்போ இனிமேல் கோபப்படுவீங்க? பெண்கள் பகுதியில் சரி, அம்மாவிட்ட எப்படி நடந்துப்பீங்க? சொல்றதெல்லாம் கேட்டுப்பீங்களா?
பெண்கள் பகுதியில் அல்லாஹ்வுடைய கிருபை தான் ரிசல்ட்டு. இன்னும் கூடுதலாகவே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். பயங்கர ஃபேன்ஸு, கைதட்டல் எல்லாம் வேற லெவல் ஆக்கி வச்சிருக்கிறாரு. சரி ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுடைய வார்த்தைகளை ஒப்புக்கொள்ளட்டும். அதை நடைமுறைப்படுத்தி தர்றதுக்கு துவா செய்யுங்க. நான் துவக்கத்திலே சொன்ன மாதிரி உங்களுடைய பிரார்த்தனை ரொம்ப வலிமையானது, பெற்றோர்களுடைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப வலிமையானது. ஆனால் அந்த வலிமை எங்கே குறையும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய அவசரத்தில் குறையும். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேனே, இப்படி ஒரு எண்ணமோ இப்படி ஒரு சொல்லோ வாயில் வந்துருச்சுன்னா உங்களுடைய பிரார்த்தனைக்கு மதிப்பில்லாமல் போயிடும். எப்போ தரணுங்கிறது அவனுக்கு தெரியும். நம்மளை படைச்சவன் அவன். நம்மளை பெற்றவனுக்கே நமக்கு எப்போ சாப்பாடு தரணும்னு தெரியுது, நம்மளை படைச்சவனுக்கு தெரியாதா? அதனால அந்த உணர்வுக்கு மட்டும் இடமளிக்காம நீங்க தொடர்ந்து பொறுமையோடு நீங்க அதில் டிராவல் பண்ணீங்கன்னா சில காலத்துக்கு பிறகு இப்பவே நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்துருக்கலாம். சில பேர் உங்களுடைய நண்பர்களா, உங்க அக்கம் பக்கத்து வீடுகள்ல, சொந்தக்காரங்கள்ல சின்ன வயசுல என்ன வரத்து வந்தா தெரியுமா, இப்படி இருக்கானே அப்படின்னு பேரண்ட்ஸ் கதற கதற பேரண்ட்ஸ் அடிச்ச பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, ஒரு 18-20 வயதுக்கு பிறகு அவர் தலையில மாறி அப்படி பார்த்தோம்னாப்பா இப்ப இப்படி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ உறவுகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க. எல்லாருடைய வாழ்க்கையில அனுபவம் இருக்கதான் செய்கிறது. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக நீங்க உள்ளச்சத்தோடு உணர்வோடு நீங்க பிரார்த்திச்சீங்கன்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அதுல நீங்க தொய்வடைய தேவையில்லை. அது மாதிரி நீங்க கேட்டதுல இந்த விஷயம் ஒரு விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர்களுக்கும் கற்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது, உங்களுக்கும் பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த ரெண்டும் எப்போ மேட்ச் ஆகுதோ அப்பதான் ஒரு ஸ்மூத்தான ஒரு லெவல் வரும். அப்படி இல்லாததுனால தான் பல நேரங்களில் நமக்கும் அவங்களுக்கும் இடையில சிக்கல் வந்துகிட்டே இருக்குது. அது ஒரு வரியில 2 வரியில என்னால் சொல்லி முடிக்க முடியாது. மாணவர்களுக்கு சொல்றது ஓரளவுக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை, பயிற்சிகளை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தருணத்தில் நாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது விரிவா அது சம்பந்தமா பேசிக்குவோம். ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா கற்பித்தல் என்பதில் கண்டிப்பு இருக்க வேண்டும், ஆனால் கடுகடுப்பு இருக்கவே கூடாது. உறுதிப்பாடு என்பது வேறு, கோபப்படுவது என்பது வேறு. நீங்கள் சொல்லுகிற ஒரு விஷயத்துல என்ன அங்கிருந்து என்ன ஆக்ஷன் வந்தாலும் அப்படியே அமைதியா திரும்ப அதை எடுத்து வச்சிருமா. 2ஆம் மட்டும் சொல்லும் போது அதை எடுத்து வையே, 3வது சொல்லிக்கிட்டே இருக்கும்ல எடுத்து வைய, 4வது தடவை கூப்பிட்டு இழுத்து முதுகுல 2 சாத்து சாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கிரிக்கியா அப்படிம்பியல்ல. இது இது இந்த மெத்தேடில் தான் சிக்கலே இருக்கிறது. முதல் தடவை சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு துணி, ஒரு அமைதியான லெவலு, ஒரு அமைதியான குரல், அம்மா அதை எடுத்து வைமா. 2வது தடவை அம்மா அதை எடுத்து வைமா, அதே துணியில் இருக்கணும். 3வது தடவை அதே துணியில் இருக்கணும். 4வது தடவை அதே துணியில் இருக்கணும். அது எப்படி முடியும்? அதுதான் பயிற்சிங்கிறது. அது எப்படிங்க முடியும்னா அதான் பயிற்சி. அந்த பயிற்சியை நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு 4 தடவை சொன்னாலும் அமைதியா சொல்லணும். ஆனா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க தளர்ந்துடக்கூடாது. அதான் பிடிவாதம் இருக்கணும். கடைசி வரைக்கும் நீங்க சொன்னதை அவன் செயல்படுத்துற வரைக்கும் எடுத்து வை தம்பி, எடுத்து வைத்தா ராசா, எடுத்து வச்சிருமா சொல்லிக்கிட்டே இருக்கணுமே தவிர இது சொல்றதுக்கு பதிலா நானே எடுத்து வச்சிருவேன்னு போயிடக்கூடாது. நீங்க எவ்வளவு தூரம் இதுல பொறுமையா நிலையா நிக்கிறீங்களோ அவ்வளவு இது முதல் தடவையே செஞ்சிருவோம்னு வந்துருவான். 4 மாசம் ஆகுமா, எப்பா இந்த அம்மா விடாதுப்பா ஒரே நொய்யின்னு இருக்கும். முதல் தடவை செஞ்சிட்டோம்னா அவன் பேக்கிற வேலையை நிம்மதியா பார்க்கலாம். இப்ப அவனுக்கு நிம்மதி கெடுதுல, நீங்க நினைக்கிறீங்க உங்க நிம்மதி கெடுதுன்னு, இப்ப அவனுக்கு நிம்மதி கெடுது. எத்தா எடுத்து வைத்தா, எத்தா எடுத்து வைத்தா, எத்தா எடுத்து வைத்தா. ஒரு தடவை கோவப்படுவான், 2 தடவை கோவப்படுவான், 3 தடவை கோவப்படுவான், 5 தடவை கோவப்படுவான். அவன் கோபப்பட்டாலும் இங்க இருந்து எந்த கோபமும் வராம எத்தா எடுத்து வைத்தா தான் கடைசி வரைக்கும் நின்றுச்சுன்னா அதான் சக்சஸ்க்கான ரூட். அதே ரூட்டு தான் ரசூல்லா நம்ம முதல் நிகழ்ச்சியிலே பார்த்தோம்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பேரப்புள்ள அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில வச்ச உடனே அப்ப போய் என்ன சொன்னாங்க, சொன்ன வார்த்தையை யாராவது நினைவுபடுத்த முடியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லி துப்ப சொன்னாங்க. அந்த வார்த்தை யாருக்காவது நினைவு இருக்கா? கேட்கலையே, காது கேட்கல, அவங்க தூரமா இருந்து சொல்றதுனால எனக்கு விளங்கல. சரி, இந்த மெசேஜ் துல்லியமா நான் அதுல ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, அதுல ஒரு முக்கியமான மெசேஜ். நீங்க கருத்து சொல்லிட்டீங்க, நான் ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இல்ல வேற வேற அதான் அது கருத்து ஓகே, பர்டிகுலர் வேர்டு வேற 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 வேற.
இப்ப நீங்க சொல்லக்கூடிய பதில் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற பதிலை உறுதிப்படுத்தும் அது, அந்த வார்த்தை. அதுக்காக வேண்டி அந்த வார்த்தையை கேட்கிறேன். வெரி குட். அவங்களுக்கும் வார்த்தை தெரியல. ரசூலா பயன்படுத்துற வார்த்தை என்னன்னு கேட்டா, துப்ப சொல்லும் போது அமா அலிம்த, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நபிமார்களுடைய குடும்பத்தாருக்கு தர்ம பொருள் ஹராம்ங்கிறது சொல்லிட்டாங்க. இப்ப ரசூலுல்லா பிள்ளைய பார்த்து சொல்றாங்க, அம்மா அலிம்த, எப்ப உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதா, நம்ம குடும்பத்துக்கு ஹராம்னு உனக்கு தெரியாதா? இப்ப இந்த உனக்கு தெரியாதா என்கிற சொல்லுதான் நம்ம கவனிக்க வேண்டிய சொல். உனக்கு தெரியாதா என்பது எப்ப சொல்லுவோம் தெரியுமா? ஏற்கனவே அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் சொல்ல முடியும். இப்பதான் முதல் தடவை அதை சொல்லி கொடுக்குறீங்க, அந்த வார்த்தை பொருந்துமா? ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ரசூல்லா, எத்தனை தடவை சொன்னாங்கன்னு தெரியல, ஆனாலும் புள்ள திரும்பவும் தப்பு செய்யுது. ரசூல்லா எந்த மாற்றமும் இல்லாம தொனியை கூட்டாம குறைக்காம, தெரியாதா அதே தொனி இன்னும் ஒரு தடவை அவர் தின்றிருந்தாலும் அப்பவும் இதே தான் ரசூல்லா செஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க அந்த தொனியை மாத்தவே கூடாது. பிள்ளைங்கன்னா ஒரு தடவை செஞ்சிட மாட்டாங்க. நாமளே பிள்ளைங்களை விடுங்க, நாமளே பல விஷயத்தை பயான்ல கேட்கிற மாதிரி செஞ்சு விட்டுமாங்க. நமக்கு வயசு 40ஆவது 30ஆவது 50ஆவது 80ஆவது, நம்மளே பல விஷயத்த சொல்லிட்டோம், செய்யல. இப்போ இன்னும் அவங்க அந்த மெச்சூர் பருவத்துக்கே வரல. அவங்களுடைய அந்த 17 வயது 18 வயது 15 வயதுலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் பின்விளைவுகளை பற்றி யோசிக்கிற மூளையின் பகுதி வளர்ச்சி அடையாத பருவம் அது. அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க நம்ம சொன்ன ஒண்ணு செஞ்சிடணும்னு எதிர்பார்த்தா, இந்த ரேஞ்சில் இருக்கிற நம்மளே செய்யல, அப்ப அந்த ரேஞ்சில் இருக்கிறவன் அவன் எப்படி செய்ய முடியும்? அதனால அவன் செய்கிற வரைக்கும் தொடர்ந்து பொறுமையாக மீண்டும் மீண்டும் அதே துணியில் கண்டிப்போடு, அதே நேரத்தில் கோபம் இல்லாமல், பிடிவாதத்தோடு, அதே நேரத்தில் கர்ஜனை இல்லாமல் அதே துணியில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அடிக்க அடிக்க அம்மியும் நகருங்கிறது பிள்ளைங்களுக்கும் பொருந்துவது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் கடைபிடிங்க. பெற்றோர்கள் முயற்சி எடுங்க. இந்த சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய சொத்துக்களாக நம்முடைய பிள்ளைகளை நம்ம விட்டுட்டு போறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக.